அது அழகான கிராமம். பச்சை பசேல்னு வயலோட பார்க்கவும் ரொம்பவே அழகா இருந்துச்சு. கோட்டையா அவருடைய வயசான மாடு ராமுவுக்கு புல்லு போட்டுக்கிட்டு இருந்தாரு. ராமுவுக்கு ஒரு காலு நொண்டியா இருந்துச்சு. ஏண்டா ராமு, காலு ரொம்ப வலிக்குதா? அன்னைக்கு அந்த பெரிய வெள்ளத்துல வண்டியை இழுத்தப்போ அடிபட்ட காலு தானே, இன்னும் அந்த வலி போகலையா? அன்னைக்கு மட்டும் நீ அந்த வெள்ளத்துல எங்களை காப்பாத்தலனா நாங்க என்ன இருப்போமோ? நீ செஞ்ச உதவியை இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன். அப்பதான் மாட்டு வியாபாரியான ரங்கா அங்க வந்தான். ஏன் கோட்டையா, இன்னுமா இந்த வயசான மாட்டை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க? இதால என்ன பயன் இருக்கு? பேசாம இதை வித்துடுப்பா. நேத்து சந்தையில கூட இதை கேட்டாங்களே. வாய மூடு ரங்கா, இவன் மாடு இல்ல, என்னோட புள்ள மாதிரி. 15 வருஷம் எனக்காக உழைச்சி கொட்டியிருக்கான். என் கஷ்டத்துல கூட இருந்திருக்கான். வயசாயிடுச்சுங்கிறதுக்காக அவனுக்கு முடியலன்னு வெளியில விற்க சொல்றியா? நம்ம புள்ள நம்மள அப்படி பண்ணானா? நான் ஒன்றும் யாருக்கோ விற்க சொல்லலையே, எனக்கு தானே விற்க சொல்கிறேன். உனக்கும் 4 காசு கிடைக்கும். அதை வச்சு நீ கண்ணுக்குட்டியை வாங்கிக்கலாமே. அதை பாரு, அதை வச்சுக்கிட்டு அப்புறம் நீ என்னதான் செய்ய போற? வாய மூடு. இன்னொரு தடவை என் மாட்டை விற்கிறதுக்காக என்கிட்ட வந்து பேசின, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இவன் என் கூட தான் இருப்பான். நான் இவனை நல்லபடியாக பார்த்துப்பேன். நீ இவனை வெறும் விலங்காதான் பார்க்குற. ஆனால் நான் அப்படி இல்லை. இவன் நான் பெக்காத புள்ள. இது எல்லாத்தையும் பக்கத்து வீட்டு ரவி பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். ஏன் தாத்தா, ரங்கா சொல்றதுல தப்பு எதுவும் இல்லையே. இப்போ அந்த மாடு எதுக்கும் பயன்படாது. சும்மா புல்ல தின்னுக்கிட்டு வீட்டில் பயன்படாம தானே இருக்கு. அதை இவ்வளோ கஷ்டப்பட்டு வேற பார்த்துக்கணுமா? வித்துட்டா ஒரு தொல்லை தீந்துடும் இல்லை? நானும் ஒரு புது டிராக்டர் வாங்கலான்னு தான் இருக்கேன். அதுக்கு உன் மாடு மாதிரி வயசாகாது. இங்க பாரு ரவி, இன்னும் உனக்கு உலகத்தை பற்றி தெரியல. எந்திரத்துக்கு உயிர் இருக்காது. நம்ம கஷ்டம் அதுக்கு தெரியாது. மாடுங்கிறது ஒரு கருவி இல்லப்பா, நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளு. இவன் வயல்ல எனக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான். எனக்கு வீட்டில் எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு துணையா நின்று இருக்கான். இப்போ இவனுக்கு வயசாயிடுச்சுன்னு விற்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. மனுஷனா இருந்தா நன்றியை மறக்க கூடாதுல்ல? ஐயோ தாத்தா, உன்னோட தர்மம் உனக்கு. ஆனா இப்ப காலம் அப்படி இல்லை. லாபம் இல்லாம எதையும் வச்சிக்க மாட்டாங்க. நாளைக்கு நீ இதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணுவியே, அப்ப தெரியும் இதை வச்சுக்கிட்டு இருக்கிறது தொல்லைதான்னு. அன்பெல்லாம் பணமா மாறாது. அப்ப உள்ள இருந்து வந்த பார்வதி அம்மா, எதுக்குப்பா தேவையில்லாம பேசுறீங்க? என் வீட்டுக்காரருக்கு ராமுனா உயிர். அதனால அதை நல்லபடியா பாத்துக்கிறாரு. எங்களுக்கு இல்லாத கஷ்டம் உங்களுக்கு என்னப்பா? நீங்க உங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்க்க வேண்டியது தானே. சரி கோட்டையா, உன்னோட விருப்பம். உன் முடிவு எப்போ மாறுதோ மாறட்டும். நாளைக்கு வர அப்பவும் நீ இப்படியே இருக்கியான்னு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி ரங்கா அங்கிருந்து கிளம்பிட்டான். அன்னைக்கு சாயந்தர நேரம் ரவி ஊர் பெரியவங்களோட சேர்ந்து ஊர் பஞ்சாயத்துல பேசிக்கிட்டு இருந்தான். அங்க பெரிய மனுஷங்க எல்லாரும் இருந்தாங்க. பாத்தீங்களா அந்த கோட்டையா தாத்தாவோட வேலைய? அவர் வயசான ஒரு மாட்டை வீட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை பேசாம வித்து தொலைக்கலாம் இல்ல? இந்த பழைய காலத்து மனுஷங்களே இப்படித்தான். இங்க பாருப்பா ரவி, கொட்டையா பண்றதுல எந்த தப்பும் இல்லை. நம்ம கூடவே இருந்து உழைக்கிற மாடும் பெத்த தாயும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது கொட்டையாவோட நம்பிக்கை. அவனுக்காக உழைச்ச அந்த மாட்டை அவன் நல்லா பாத்துக்கிறதுல தப்பு இல்லையே. அட நீங்க வேற சும்மா இருங்க தாத்தா. மாடை எதுக்கு வாங்குறோம்? வேலை செய்யறதுக்கு. அது நல்லா வேலை செஞ்சா அதை நல்லபடியா பார்த்துக்க போறோம். இப்போ அது எந்த வேலையும் செய்யாம தண்டத்துக்கு உட்காந்து சாப்பிடுது. அதான் எனக்கு பிடிக்கல. வேலைங்கிறது வேற, உறவுங்கிறது வேற. நாளைக்கு உனக்கு வயசானதுக்கு அப்புறம் உன்னோட பிள்ளைங்களும் இப்படியே உன்னை பார்த்தா அப்ப நீ என்ன செய்வ? அப்படின்னா நானும் அந்த மாடு ஒன்னா நமக்கு தேவையானதை நாம செஞ்சுக்க போறோம். விலங்குங்களுக்கு அறிவுங்கிறது கிடையாது. நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்க தான் அதுங்க பிறந்திருக்கு. ரவி கோவமா அங்கிருந்து எழுந்திருச்சு போயிட்டான். எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் ரவி அவனுடைய வீட்டுல அவங்க அப்பா கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது கோட்டையோட வீட்டு வாசல்ல கட்டி போட்டிருந்த ராமு எதுக்கோ சத்தமா கத்த ஆரம்பிச்சான். அட, இந்த வயசான மாட்டோட தொல்லை தாங்க முடியல. ராத்திரி முழுக்க தூங்க கூட மாட்டேங்குது. அந்த தாத்தாவுக்கு பைத்தியம் போலப்பா. அதனால தான் இதை கூடவே வச்சுக்கிட்டு இருக்காரு.
அப்படி சொல்லாதடா ரவி. கோட்டையாவுக்கு அந்த மாடுனா ரொம்ப பிடிக்கும். நாம பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறம் விலங்குங்க மேல வச்ச பாசத்தை அப்படியே விட்டுட்டோம். ஆனா கோட்டையா இன்னும் அந்த அன்போடவே இருக்காரு. அட நீ வேறப்பா, இன்னும் பழைய காலத்து ஆள் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. நாளைக்கு அந்த மாட்டால நமக்கு என்ன புண்ணியம்? ஒருவேளை அது செத்து போச்சுன்னா தூக்கிக்கிட்டு போக கூட நிறைய பேர் தேவைப்படும். அது தேவையில்லாத செலவு. எனக்கு அந்த மாடை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. சரி விடுடா, எல்லாம் அவங்க விருப்பம். நாம பக்கத்திலேயே இருந்துக்கிட்டு ஒருத்தருக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. இப்பெல்லாம் ஊர்ல திருடனுங்க பயம் வேற அதிகமா இருக்கு. பக்கத்து ஊர் ஜமீன்தார் வீட்டுல நேத்து தான் திருட்டு நடந்திருக்காமா. நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அட நீ வேறப்பா, எதுக்கு பயப்படுற? நம்ம வீட்டுக்கு பெரிய கதவு இருக்கு, இரும்பு தாழ்பாலம் இருக்கு. திருடனுங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நாம தான் வீட்டில் நாய் வேற வளர்க்குறோம்ல, அது போதும். அது எல்லாத்தையும் பார்த்துக்கும். வெளியில ராமு மறுபடியும் சத்தமா கத்துனான். ச்சே, இது சும்மா கத்திக்கிட்டே இருக்கு. நாளைக்கு ஊர் பஞ்சாயத்தில் பேசி இந்த மாட்டை வேற எங்கேயாவது கொண்டு போய் விட சொல்லணும். இல்லை ரங்கா கிட்ட சொல்லி இதை தூக்கிக்கிட்டு போக சொல்லணும். அன்னைக்கு நடுராத்திரியில ஊர்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கோட்டையா பார்வதி அம்மாவும் அவங்க வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ராமு வீட்டு வாசல்ல இருக்கிற கொட்டகையில இருக்கும்போது 2 கொள்ளைக்காரனுங்க மெதுவா ஊருக்குள்ள வந்தானுங்க. டேய், சத்தம் போடாத. இந்த ரவியோட வீட்டில் நிறைய நகையும் பட்டணத்துல இருந்து கொண்டு வந்த பணமும் இருக்கான். நாம எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு போகணும். யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. ஆனா அவன் வீட்டில் நாய் இருக்காமே, அது குலைச்சா ஊரெல்லாம் முழிச்சுக்கும் இல்லை? அப்புறம் நாம எப்படி திருட முடியும்? அதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்டா. இன்னைக்கு சாயந்தரம் வரும்போது மயக்க மருந்து கலந்த கறி துண்டை தூக்கி வீசினேன். அது நல்லா சாப்பிட்டுச்சு. இந்நேரம் அது மயக்கத்தில் தான் இருக்கும். எழுந்திருச்சு கொலைக்கெல்லாம் செய்யாது. ஆனால் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு மாடு இருக்கே, அது கத்துச்சுன்னா? அந்த வயசான மாடா, அதுக்கு காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. அது நம்மளை கண்டே பிடிக்காது. வா வா, அது கத்தாது. நாம போய் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். திருடனுங்க ரவியோட வீட்டோட செவரேறி குதிச்சு உள்ள போனானுங்க. அப்பதான் ஏதோ சத்தம் கேக்குதே அப்படின்னு ராமு தலைய நிமிர்ந்து பார்த்தான். ஆடு மாடுங்களுக்கு மோப்பு பிடிக்கிற அந்த சக்தியும் காது நல்லாவே கேட்கும். அதனால ராமுவுக்கு அந்த சத்தம் நல்ல தெளிவாவே கேட்டுச்சு. ராமு உடனே எழுந்திருச்சு நின்னான். அப்போ காத்துல யாரோ புது மனுஷங்களுடைய வாசம் அவனுக்கு வந்துச்சு. திருடனுங்க ரவியோட வீட்டு தாழ்பால ஒடிக்கிறதுக்கு இரும்பால அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சத்தம் ராமுவோட காதுல தெளிவா விழுந்துச்சு. அவனுக்கு ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுது. ரவி அவனை திட்டினாலும் அவனுடைய முதலாளிக்கு அவங்க நண்பர்கள் அப்படிங்கறதுனால அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு ராமு முடிவு பண்ணி அம்பா அம்பா அப்படின்னு சத்தமா கத்துனான். ராமு சத்தமா அப்படி கத்தும்போது தூங்கிக்கிட்டு இருந்த கோட்டையா பார்வதி 2 பேருமே எழுந்திருச்சாங்க. என்ன பார்வதி இது? ராமு எதுக்காக கத்துறான்? குரல்ல ஒரு மாதிரி பயமும் ஒரு கவலையும் தெரியுது. ஒருவேளை பாம்பு வந்திருக்குமோ? என்னவோ தெரியலையே, போய் பாருங்க. இவன் எப்பவும் இப்படி கத்த மாட்டானே. அப்போ கோட்டையாவும் எழுந்திருச்சு பக்கத்துல வந்தாரு. என்னடா ராமு, கோவமா இருக்க? அமைதியாரு, அமைதியாயிரு. யாரும் இங்க வரலையே. ஆனா ராமுவுக்கு சொல்ல தெரியல. அவன் ரவியோட வீட்டை பார்த்து சத்தமா கத்திக்கிட்டு இருந்தான். கோட்டையாவுக்கு ஒன்னும் புரியல. அப்பதான் ரவியோட வீட்டு வாசல்ல திருடனுங்க தாழ்பாட ஒடிக்கிற சத்தம் கோட்டையாவுக்கு கேட்டுச்சு. அட, ரவியோட வீட்ல இருந்து சத்தம் வருது. ஆனா அவங்க எல்லாரும் தூங்குறாங்களே. பார்வதி, இங்க வா. ரவியோட வீட்டுக்கு திருடனுங்க வந்திருக்காங்க போல. திருடனுங்க கதவை உடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனானுங்க. அந்த சத்தத்தை கேட்டு ரவி அவங்க அப்பாவும் எழுந்துச்சு வந்தாங்க. அவங்க பயத்துல நடுங்கினாங்க. ஏய், கத்தாம ஒரு மூலையில போய் உக்காருங்க. மரியாதையா அந்த பீரோ சாவிய கொடுங்க. ஐயோ, இந்தாங்க சாவி. என்ன வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. ஆனா எங்களை மட்டும் விட்டுடுங்க. ஐயா, எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க. திருடனுங்க எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வீரையாவும் ரவியும் எதுவும் பண்ண முடியாம ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் கோட்டையாவும் பார்த்தாரு. டேய், அந்த பக்கத்து வீடு மாடு சும்மா கத்திக்கிட்டு இருக்கு.
ஊர்ல எல்லாரும் எழுந்திரிச்சிருவாங்க போல. போகும்போது அந்த மாட்டை ஒரு கை பார்த்துடலாம். அப்போ வெளியில கோட்டையா ராமுவோட கோவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் கழுத்துல கட்டியிருந்த கயிறை அவுத்து விட்டாரு. போய் ஒரு வழி பண்ணு அப்படின்னு அவரு செய்கையும் காட்டினாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட ராமு வேகமா திருடனுங்களை நோக்கி ஓடி வந்தான். ரவியோட வீட்டுக்கு பக்கத்துல வரும்போது திருடனுங்க பின்வாசல் வழியா எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு வெளியில ஓடி தப்பிக்க முயற்சி பண்ணாங்க. அப்ப ராமு கோவத்தோட அவங்கள மோதுறதுக்காக வந்தப்போ திருடனுங்க பார்த்து பயந்து, ஐயோ என்னடா இது எப்படி வந்துச்சு, ஓடிடுடா. ராமு கோவமா அவன் கொம்பால ஒரு திருடனை முட்டினான். அவ்வளவுதான், அவன் அம்மானு கத்திக்கிட்டே தூரமா போய் பறந்து விழுந்தான். ரெண்டாவது திருடனையும் அப்படியே முட்டும் போது அவன் கையில வச்சிருந்த அந்த நகைமுட்டிய அவன் கீழே போட்டுட்டான். ராமு ரொம்ப கோவமா 2 பேரு கூடவும் சண்டை போட்டான். வெளியில நடக்கிற அந்த சத்தத்தை கேட்டு ஊஜனங்க எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. டேய் திருடனுங்க, ராமு அவனை பிடிச்சிட்டான், போய் அடிங்க. கிராமத்து ஜனங்க உடனே வந்து அந்த திருடனுங்க 2 பேரையுமே மரத்துல கட்டி போட்டுட்டாங்க. அது வரைக்கும் கோவமா இருந்த ராமு அவனுங்க 2 பேரையும் கட்டி போட்டதை பார்த்து அவனுடைய கடமை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அமைதியாயிட்டான். அடுத்த நாள் காலையில ஊஜனங்க எல்லாரும் ரவியோட வீட்டு வாசல்ல தான் இருந்தாங்க. ரவி அவங்க எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தான். அப்ப ஊர் பெரியவர் ரவிய பார்த்து, பாத்தியாடா ரவி, நேத்து எந்த மாட்டை வேலைக்காகாத மாடு அதை வித்துடலான்னு சொன்னியோ, இன்னைக்கு அதே மாடு தான் உங்க சொத்தை காப்பாத்தி இருக்கு. நீ வளர்த்த நாய் மயக்கத்துல இருக்கு. நீ வளர்க்காத இந்த மாடு உன்னை காப்பாத்தி இருக்கு. இதுக்கு நீ சாப்பாடு போட்டதும் இல்ல, பார்த்துக்கிட்டதும் இல்ல. ஆனா அது உனக்கு செஞ்ச உதவிய பாரு. உண்மைதாங்க ஐயா, இன்னைக்கு நாங்க உயிரோட இருக்கோம்னா அதுக்கு காரணமே இந்த ராமு தான். ராமு மட்டும் நேரத்துக்கு வந்து திருடனுங்களை அடிச்சு போடலன்னா இந்நேரத்துக்கு நாங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். நான் தான் சொன்னேனே ரவி, இவன் வாயில்லாத ஜீவன் இல்லை, என்னோட புள்ளன்னு. அவன் எனக்கு மட்டும் இல்லை, பக்கத்திலேயே இருக்கிறதால உனக்கும் உதவி பண்ணியிருக்கான். ஆனா உன் உடம்புல இருக்கிற ரத்த காயத்தை பார்த்தாதான் கவலையா இருக்கு. தாத்தா என்னை மன்னிச்சிடு, எனக்கு அறிவில்லாம நான் அப்படி பேசிட்டேன். இந்த வாயில்லாத ஜீவனால யாருக்கு என்ன புண்ணியம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எனக்கு புரியுது, அந்த மாட்டுக்கு இருக்கிற அறிவும் அதுக்கு இருக்கிற விசுவாசமும் மனுஷனான எனக்கே இல்லை. தேவையில்லாம இருக்கே, தேவையில்லாத செலவுன்னு தான் நினைச்சேன். ஆனா அதுதான் என் உயிரை இன்னைக்கு காப்பாத்தோன்னு நினைக்கல. பரவாயில்ல ரவி, இப்பவாவது உனக்கு புரிஞ்சதே போதும். மாடுங்களுக்கு ஒரு புடி புல்ல போட்டா போதும், வாழ்நாள் முழுக்க நமக்கு அதுங்க சேவைய செய்யும். மனுஷங்க கூட நம்ம கஷ்டத்துக்கு உதவ மாட்டாங்க. ஆனா வாயில்லாத ஜீவன்கள் மனுஷங்க மாதிரி இல்ல. கோட்டையா, என்னையும் மன்னிச்சிடுப்பா. உனக்கு லாபம் கொடுக்காட்டி அந்த மாட்டை வித்துடுன்னு சொன்னேன். ஆனா எனக்கு இப்பதான் புரியுது, அன்னைக்கு நான் எவ்வளோ தப்பா பேசியிருக்கேன் அப்படின்னு. பரவாயில்ல விடுங்க, எதுவும் தப்பா நடக்கலல்ல. ராமுவுக்கு அடிபட்டிருக்கு, ஆனா அது சரியாயிடும். எப்படியோ இந்த வாயில்லாத ஜீவன் நம்ம ஊரை காப்பாத்திடுச்சு. எல்லாரும் கவனமா கேளுங்க. இன்னையிலிருந்து வாயில்லாத ஜீவன்களுக்கு வயசாயிடுச்சுன்னு விற்க கூடாது, அதை துரத்தையும் அனுப்பக்கூடாது. அதுங்களை நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நல்லபடியா பார்த்துக்கணும். கிராமத்து ஜனங்க எல்லாருமே கை தட்டினாங்க. உடனே ரவி போய் ராமுவுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்தான். அதை பார்த்து கோட்டையோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. ஆடு மாடுங்க எல்லாம் மனுஷங்களை மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கிறதுங்க அப்படிங்கிறது அன்னைக்கு தெரிஞ்சுது. பாத்தியா ராமு, உன்னை கிண்டல் பண்ணவங்க உன்னை பார்த்து கும்பிட்டுட்டு போறாங்க. நீ ஜெயிச்சிட்ட. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விசுவாசம் அப்படிங்கிறது மனுஷங்க கிட்ட இருக்கோ தெரியல, ஆனா வாயில்லாத ஜீவன்கள் கிட்ட நிறையாவே இருக்கும். வாயில்லாத ஜீவன்கள் நமக்காக உழைக்கும். அதுங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு அதுங்களை தூக்கி போடுறதுக்கு பதிலா அதுங்க இருக்கிற வரைக்கும் அதுங்களை நல்லபடியா பார்த்துக்கிட்டாதான் மனுஷங்கன்னு நம்மள நாம சொல்லிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும்.